டிக்கெட்டு ஃபினாலே டாஸ்க் ஆரம்பித்து செம்மையாக போயிட்டுருக்கு. மாயா பூர்ணிமாலாம் 7 பிரிக்ஸை ஒரே நேரத்தில் தூக்கிட்டு போகிறாங்க. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே. அர்ச்சனா விஜய் பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் பாவமாக இருக்குது. 2 பேரும் விளையாடாமல் சைடில் நின்றுட்டுருக்காங்க. மற்ற எல்லோரும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக விளையாண்டுட்டுருக்காங்க. விசித்ரா மேமும் செம்மையாக டஃப் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ அந்த ரவுண்டை முடிச்சுட்டு இப்போ எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உள்ளே உட்காந்து விஷ்ணு மணிக்கிட்ட பேசிகிட்ருக்காரு. அப்போ சொல்கிறாங்க, இன்றைக்கி மார்னிங் டாஸ்கில் பூர்ணிமா சொல்கிறேன் 50 லட்சத்தை தூக்கி மாயாவுக்கு கையில் கொடுத்துருவேன். கொடுத்து அவங்க வந்துட்டு இந்த இதை அவங்க கம்யூனிட்டி, அதாவது ஆக்டர்ஸ் கம்யூனிட்டியை டெவலப் பண்ணுறதுக்கு அவங்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஜெயிச்சா அந்த பணத்தை அவங்களுக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு இதை பாருடா, கேம் முடிஞ்சிட்டு நீ ஒரு 1000 ரூபாய் கடன் கேட்டுப்பாரு, ஐ வில் கால் யூ இன் 5 minutes 10 minutesன்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டு ஓடிடுவா. சொல்கிறது சொன்னாலும் கொஞ்சம் நியாயமாக சொல்ல வேண்டாமாடா, இப்படியா புழுகிறது? 1000 ரூபா கடன் கேட்டால் கொடுக்காதுங்க இதுங்கெல்லாம். இவங்க வந்துட்டு இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு வந்து அவங்கள டீஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இதில் விஷ்ணு சொல்கிறது கரெக்டாக இல்லை பூர்ணிமா சொன்னது கரெக்டாக அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.